16 வயதுக்கு குறைவானவர்களுக்கு விவேக கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ஆவணம் பொய்யானது என பிரதமர் துறை தெளிவுபடுத்தியுள்ளது. அக்டோபர் 20 தேதியிடப்பட்ட அந்த போலி ஆவணத்தில் 2026 ஜனவரி 1 முதல் 16 வயதுக்குட்பட்டோர் விவேக கைபேசி வைத்திருப்பது அல்லது பயன்படுத்துவது தடை செய்யப்படும், விதிமுறையை மீறினால் 5000 ரிங்கிட் அபராதம் அல்லது சமூக பணி செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அதனை திட்டவட்டமாக மறுத்த பிரதமர் துறை அத்தகைய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றது. எனவே தகவலை சரிபார்க்காமல் இதுபோன்ற வதந்திகளை பகிர்வது சட்ட ரீதியாக நடவடிக்கைக்கு உட்படும் என்றும் அது எச்சரித்தது. சக மாணவரை கொன்றது, கற்பழித்தது என பள்ளி மாணவர்களை உட்படுத்திய வன்முறை சம்பவங்கள் அண்மைய காலமாக அதிகரித்து வருகின்றன. எனவே அவற்றுக்கெல்லாம் பெரிய தாக்கமாக விளங்குவதாக கூறப்படும் விவேக கைபேசியை 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆராயப்படும் என அரசாங்கம் அண்மையில் கூறியிருந்தது. அது வெறும் பரிந்துரை கட்டத்தில் தான் உள்ளது. இந்நிலையில் வாட்ஸ்அப்பில் அந்த பொய் செய்தி பரவி தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.